சென்னை ரேஸ் கிளப்பில் நீர்நிலை அமைப்பதற்கான பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கிண்டி மைதானத்தில் நீர்நிலை அமைக்க தடை இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை ரேஸ் கிளப்பில் குதிரை பந்தய சுற்றுப்பாதையின் நடுவில் சுமார் 147 ஆண்டுகளுக்கு முன் கோல்ஃப் மைதானம் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை மெட்ராஸ் ஜிம்கானா கிளப் நிர்வகித்து வருகிறது. ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்ட 160 ஏக்கர் நிலத்துக்கான கொத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு ரேஸ் கிளப்பின் சில வாயில்களை சீல் வைத்துள்ளது. இதனை எதிர்த்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோல்ஃப் மைதானத்தில் குளங்கள் தோண்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் கோல்ஃப் மைதானத்தை சேதப்படுத்த தமிழக அரசுக்கு தடை விதிக்க கோரி ஜிம்கானா கிளப் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் ஜிம்கானா கிளப் மற்றும் ரேஸ் கிளப் உறுப்பினர்கள் இந்த கோல்ஃப் மைதானத்தில் விளையாடி வந்ததாகவும் மைதானத்தை பராமரிக்க ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் அளவு செலவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 1951ஆம் ஆண்டு கோல்ஃப் மைதானம் அருகில் கிளப் ஹவுஸ் கட்டியுள்ளதாகவும் அங்கு உள்ள சமையலறை, மணமகள் மன்றம், மதுபான பாரில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும் இந்த வசதிகளை 500 உறுப்பினர்கள் வரை வழக்கமாக பயன்படுத்தி வந்ததாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே பழமையான 3வது கோல்ஃப் மைதானமான இந்த மைதானத்திற்கு செல்லக்கூடிய நுழைவாயிலை சீல் வைக்கும் முன் தங்கள் தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த ஒரு அவகாசமும் வழங்கப்படவில்லை எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக அரசுக்கு எதிராக உரிமையியல் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு அதிகாரிகள் கோல்ஃப் மைதானத்துக்குள் நுழைந்து நீர்நிலை அமைப்பதற்காக தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த சேதத்தை சரி செய்ய 50 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தமிழக தரப்பில் அரசு நிலம் சென்னை ரேஸ் கிளப்புக்கு தான் குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது என்றும் அந்த நிலத்தில் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என வழக்கு தொடர ஜிம்கானா கிளப்புக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லை என்றும் வாதங்களால் அறிவிக்கப்பட்டது. இதே கோரிக்கையுடன் உரிமையல் வழக்கையும் ஜிம்கானா கிளப் தரப்பில் தாக்கல் செய்துள்ளதாகவும் அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத் சக்கரவர்த்தி, ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கிய நிலத்தில் கோல்ஃப் மைதானம் அமைந்துள்ளதால் நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் முன் ஜிம்கானா கிளப்புக்கு எந்த நோட்டீஸும் அளிக்க அவசியம் இல்லை என்று கூறி இந்த வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.